ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே மார்னிங் காலையிலே வந்து டிஃபனுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு நைட்டே வந்துட்டு ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். நல்லாவே புளிச்சு பொங்கி வந்துருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ஆப்பம் இன்னைக்கு. அப்புறமா வந்துட்டு முந்தின நாளே கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை வந்துட்டு ஊற போட்டிருந்தேன். கொஞ்சம் நிறையவே தான் ஊற போட்டிருந்தேன். ஏன்னா நாளைக்கு சண்டே காலையிலே எழுந்திரிச்சு குழம்புலாம் வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு டைம் இருக்காது. அதனால இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக குழம்பு வச்சுட்டோம் அப்படின்னா, நாளைக்கு வந்துட்டு காலையில் டிஃபனுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் நேற்று பால்கார அண்ணா பால் கொண்டுட்டு வரல. இன்றைக்கி வந்து தேயிலை போட்டு நான் டீ தான் வந்து போட்டிருந்தேன். அதுக்குள்ளாடியுமே பார்த்தீங்கன்னா, நேற்று கழுவி வச்சுருந்த பாத்திரம்லாம் எடுத்து மாற்றி வச்சுட்டேன். இந்த தேயிலை காஃபி பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பால் இல்லாத டைமில் இது தான் வந்து போட்டு குடிப்போம். அப்புறமா வந்துட்டு வெளியில் தண்ணி நல்லாவே கொதிச்சுட்டு அரிசி பிணைஞ்சி போட்டுடலாம் அப்படின்ட்டு அரிசியுமே வந்து எடுத்து பிணைஞ்சி வந்து கையோடி போட்டுட்டேன். அங்கே வந்துட்டு தீ வந்து நல்லா எரிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னா, நம்ம அடிக்கடி வந்துட்டு இதை பார்க்கறதுக்கு போகவே வேண்டாம். அப்புறம் வந்து மழை டைம் மட்டும்தான் நமக்கு விறகடுப்பில் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வெயில் டைம்லலாம் நல்லாவே வந்துட்டு எரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதை குக்கரில் வந்து கொண்டக்கடலையை வந்து வேக வச்சாச்சு. உருளைக்கிழங்கு எதுவுமே சேர்க்கல. ஏன்னா சாப்பாட்டுக்கும் இந்த குழம்பு தான் நான் வந்து வைக்க போகிறேன். அதனால் ரெடி ஆகிட்டு ஒரு வழியாக கொண்டக்கடலை குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு, அதுக்கப்புறம் ஆப்பத்துக்கு மாவு வந்து நான் வந்து சுடும்போது ஒரு 9 மணி ஆகிட்டு. அதனால் வந்து நிறையவே வந்து வெளியில் பொங்கி களையிற அளவுக்கு ஆகிட்டு. அதனால் பாதியை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மீதி மாவு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு பீன்ஸ் பொரியல், நார்த்தங்காய் ஊறுகாயெல்லாம் இருந்துச்சு. ஹஸ்பண்டை வந்து அனுப்பி விட்டாச்சு. பிள்ளைங்களுக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் வடித்த கஞ்சி வந்து எடுத்து வச்சுருக்கேன். பிள்ளைங்களுக்கு வந்து 2 பேர்த்துக்கும் ஆப்பம் எடுத்து கொடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணு.